நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்பதுரை அவர்கள் சொன்னாரு, நீங்க வந்து மணிப்பூருக்கெல்லாம் வந்து ஒரு குழு அனுப்புறீங்க, எம்பி குழுவை, இங்க தினம் ஒரு நிர்பயா வழக்கு நடக்குது, அதனால இங்க தயவு செய்து அனுப்புங்க, அந்த நாடாளுமன்ற குழு அனுப்புங்க, இங்க விசாரணை பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப அருமையா பேசினார். இதே மாதிரி நீங்க யோசிங்க, காவல்துறை அதிகாரி சொல்றார், நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறா அப்படின்னு போட்டு உங்க அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்கிறார். அதுல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சுட்டா கூட பரவாயில்ல சார், அந்த பொண்ணுதான் நிப்பான்னு அந்த பொதுமக்கள் இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க, மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றுகிற அளவுக்கு நீங்க மக்கள் தயாராயிட்டாங்க. ஏன்னா காவல்துறை நம்ப முடியாது, கொடுத்து 3 நாள் ஆகி அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, பெண் குழந்தைய அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, பொதுமக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க இருந்ததுன்னு. இந்த லட்சணத்தில் தான் இன்னைக்கு காவல்துறை இருக்குது. இதுல வேற இவர் வேற பாராட்டு விழா நடத்தி, இவர் பாராட்டு விழா நடத்திக்கிறார், யாரும் குறை சொல்ல முடியாத அரசாங்கம்னு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறி. நிச்சயமா அவங்க குழந்தையை காப்பாத்திக்கிட்டா தான் உண்டு. இதே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம், இப்ப நீங்க குளத்தூர்ல அவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்குங்கிறாரு. இப்படி வந்து ஒரு சம்பவம் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பெங்களூர்ல இருக்கும்போது அந்த காவல் நிலையத்துல 6 மணிக்கு மேல ஒரு பெண்ணை உட்கார வச்சதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். புரியுதுங்களா? அந்த பெண்ணை வந்து 6 மணிக்கு மேல காவல் நிலையத்தில் உட்கார வைக்க கூடாதுங்கிற சட்டம். கண்டிப்பா. அப்ப அதை தாண்டி நீங்க எப்படி உட்கார வச்சீங்கன்னு அந்த ஒட்டுமொத்த காவல்துறை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அனைத்து அதிகாரிகளையும் மாத்தினார், எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அவர் தான் போலீஸ்காரர், அவர் தான் நம்பிக்கைக்குரியவர். இவங்கெல்லாம் எடுபிடிங்க, கையால் ஆகாதவங்க. திமுகங்கிற அந்த அந்த சொரிநாயக அவங்க என்ன போடுறாங்களோ அதைய வந்து கவ்விட்டு போகக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளா இருக்கிறாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிருக்க அந்த வெறிநாய் யாருன்னு கேட்டா திமுக காரன். இங்க ஒரு காவல் அதிகாரி வீட்டுக்குள்ள இருக்க சென்னையிலேயே வீட்டுக்குள்ள போய் ஒரு பெண்ணுகிட்ட, தனியா இருக்கிற பெண்ணுகிட்ட பாலியல் வன்முறை பண்றார். எவ்வளவு தைரியம்!